அதான் பயமா இருக்குடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். என்னது கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன். தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். ஏய் டேய் நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்க எல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுக்கு தாண்டா நம்ம முதலீடு. டேய் வேணாடா. ए, कौन है तो? क्या देख रहा है? போலீஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இதே கார் தான் போன மும்பை பிளாஸ்ட்ல கிடைச்சது. நீ தான் வச்சியா இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? No, no, sir. This is my car. I am not a terrorist. नाम क्या? Kasab. No, no, sir. I'm not that Kasab. நீ அந்த கசாப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேரு செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு. चल चल पुलिस स्टेशन चल. बैठ Sir, बैठ sir. मेरे बात ओ रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ஏய் இங்க வா. அவனுங்கள பாரு. அவனுங்கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் ஏசிபின்னு சொல்லி சொதப்பாத. ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க 2 பேர் மேலே எனக்கு டவுட்டா இருக்கு. கார் நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ நேரா அவங்க கிட்ட போய் காசு கேளு. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. இப்போ ட்ரை பண்ணு. போ. ओके सर. वाह वांगरला. सर प्लीज ट्राई टू बिलीव मी सर. लेकिन ये गाड़ी हमारे रिकॉर्ड में है. सर नो सर प्लीज थोड़ा मेहनत कीजिए सर. चुप है. ये ताड़ा कैसे बे? सर नहीं. अरे आओ बे. नहीं सर. अरे आओ यार. तो नहीं बोल रहा हूं ना. थोड़ा तो करो सर. पैसे दो. पैसे. सर முடிச்சிட்டேன் சார். 2 நாள் அந்த கார் அப்சர்வேஷன்ல வை. உன் நம்பர் எனக்கு கொடு. சரி சார். எவ்வளவு கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 உன் செலவுக்கு வச்சுக்கோ. பேலன்ஸ் சார் கிட்ட கொடு. சார் கான்டாக்ட் கிளியர். சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க சார். சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பையை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. அறிவுல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது? நீங்க என்ன பேசுறீங்கன்னு செகண்டுக்கு ஒரு மெசேஜ், நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால். லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னியா? மானம் போச்சு தெரியுமா? என் டாடி கூப்பிட்டு யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டாரு. மூடி வாயா. Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ் எல்லாம் உன்னோட தான். ட்விட்டர் ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பொண்ணு தானே நீ? ஆம்பளை என்னாலயே அதை படிக்க முடியல? அம்மா என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் கம்பெனியை நாசம் பண்ண வந்தியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் வேண்டாம். அழறத நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பைல இன்னும் 10 டேஸ் இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்ல பார்த்தாலும் மேரியட் ஹோட்டல்ல வந்து என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதே லாபில உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். அவ இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. பை தி வே ஐ அம் ஆயிஷா. This is my card. You can call me anytime. உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணனும்னு தோணும். போய் அவளுக்கா? இதெல்லாம் தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. ஓகே சார். शहर में हमें तेरे Hey, don't cry சித்ரா. அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாவம் நல்லவனா இருக்கறதுனால பொலைட்டா சொன்னா. நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணனும்? அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீ சைலண்டா இருந்த? அந்த லூசு எங்க என்ன பேச விட்டா? பேய் மாதிரி வல்ல நான் பாட்டு கத்துனா இப்படி நடுவுல பேசுறது.
பிறந்ததுல இருந்து யாருமே இப்படி திட்டது இல்ல தெரியுமா? அது போட்டும் வீடு. ரிச் கிட் அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திருப்பாங்க. பாவம் கன்ஃபியூஷன்ல ஒன்ன திட்டிட்டா. That's it. Sure though. ये शकील ஷக்கீல் பாய் கபடி ஆனது நீ தானே? हाँ भाई சூப்பர். நான் தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளவு பணத்தை நம்மளால நிச்சயம் கட்ட முடியாது. அதனால அந்த பேங்கை கொள்ளை அடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். ஏய் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி டிசிஷன்ல எடுத்துறாத. உன்னை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சா வருது. முதல்ல சொன்ன நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் கொடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி. ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட் அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. ம். எஸ். ஹாய் சார். யூ so down to earth. அப்படியா? உட்காரு. Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு. நல்ல மேட்டர் சொல்றேன். என்ன மேட்டர்ஸா? இப்போ நான் செக் கொடுக்க போறதில்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ணதான் இதெல்லாம். தப்பிக்க முடியும் சார்? நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? மனிதாபமானம் இல்ல? பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம். கூலா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி சார். இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவ மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போங்க. அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா. அவனை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. போலீஸ் கூட அவனை ஒன்னும் பண்ண முடியல. எனக்கு ஒன்னும் புரியல. எலெக்ஷன்ல நிக்கணுமா வேணாமா? நீ தான் நிக்க போற. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, ஒரு ஓட்டு விடக்கூடாது. மொத்தம் மும்பைய வாங்கிடு. இந்த தடவையும் மேயர் நீதான். புரிஞ்சுதா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்ல. எப்படி? 2 நாள்ல எலெக்ஷன். என்ன பண்ண போற? அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது?
டெல்லியில இருந்து வருது. எப்போ வருது? நாளை காலையில. யார்கிட்ட வரும்? மேயருக்கு நம்பிக்கையானவங்க 10 பேர், அவங்க கிட்ட தான் வரும். அவங்க தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல ரெய்டு நடக்கும். இன்கம் டாக்ஸ். चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से चला चला साला घेर के अब मिटा मिटा सब जोर से हरा हरा के इस खेल में अब डरा डरा के तू जीत ले. இன்று மும்பை நகரத்தில் சில மர்ம நபர்கள் பிரபலங்களின் வீடுகளில் ஃபேக் ஐடி ரைட் நடத்தியுள்ளனர். இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் என்று கூறி பிரபலங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவை அனைத்தும் கருப்பு பணம் என்பதால் எவரும் புகார் தெரிவிக்கவில்லை. தோராயமாக அந்த பணம் 100 கோடியிலிருந்து 200 கோடி வரை இருக்கலாம் என்பது தகவல். இந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவனால தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட முடியும். இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாஸ் மும்பைல இவனுக்கு தவிர வேற யாருக்கும் வராது. நம்ம தலையெழுத்து தாராவில ஒரு பெரிய ஹீரோ. இவன் நினைக்கிற மாதிரி லாலு மட்டும் மேயர் ஆயிட்டா மும்பை உருப்படாது. அவன் பக்கத்துல நெருங்க முடியாது. அரே கோடி கோடியா யாரு ரைட் நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்ல. ஏன் என்ன செய்ய சொல்லுதிய? போனை பிடிட்டானுவ, கதவை மூடிட்டானுவ, உங்க பணத்தோட சேர்ந்து எங்க பணத்தையும் கொண்டு போயிட்டானுவ. ரைடுக்கு வந்தவன பார்த்தா தெரியாது ஒரிஜினலா டூப்பானே. என்ன சார் பேசுறீங்க? ஒருத்தர் என்னடா கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட கன்னு குடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டோம். நானும் கொடுத்தேன். பவர்ல இருந்து கூட மேயர் பதவியை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு. மானம் போகுது. இப்படி அவனை வளர விட்டா சூர்யா பயங்கர பேரு மும்பைல டபுள் ட்ரிபிள் ஆயிடும். மும்பை நம்ம கைய விட்டே போயிடும். அவனை தடுக்கணும். அவன் ரியல் லவ்னு எனக்கே புரியுது. உனக்கே புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லு அவளுக்கு. உனக்கு இருக்கிற அறிவு அவளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் 4 பிள்ளைங்களை பெற்றிருப்போம். மனுஷங்களை மிருகம் மாதிரி கொல்றவங்களை யார் லவ் பண்ணுவா? உயிரோட அருமை தெரிஞ்சாதானே. மனுஷங்க உயிர், அதோட அருமை எனக்கு தெரியாது. என்னது? ஃபிஷ், டூனா ஃபிஷ். இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க. வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிடுறதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்டரே இல்ல. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அத பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்ல கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3ன்னு உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும் தான் உயிரா? அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்றனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிட்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான்.
இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிடு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கெட்ட நாசமா போ. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கடி. மூஞ்சி மோரையும் பாரு. பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 लाख क्यों? ஜஸ்ட் இமேஜின் 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. கட்டியே தீரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தீரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி, பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யா பாய். சூர்யா பாய் நான் இல்ல. இட்ஸ் அ பிராண்ட். மது